ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. பல வருடங்களுக்கு முன் ஒரு நாள் மாலை வேளை காஞ்சி ஸ்ரீ சங்கர மடத்தில் மகா சுவாமிகளை தரிசிக்க ஏக கூட்டம். தனது அறையை விட்டு வெளியே வந்த மகா சுவாமிகள் காத்திருக்கும் பக்தர் கூட்டத்தை சற்று நின்று உத்து பார்த்துவிட்டு சுவரில் சாய்ந்து அமர்ந்து கொண்டார். ஒவ்வொருவராக வந்து நமஸ்கரித்து தங்கள் குறைகளை சுவாமிகளிடம் தெரிவித்து பரிகாரம் பெற்றுக்கொண்டு நகர்ந்தனர். பக்தர்கள் வரிசையில் சிறுவன் ஒருவனின் கையை இறுக பற்றியபடி நின்றிருந்தார் நடுத்தர வயது மனிதர் ஒருவர். அவர் கண்களில் இருந்து தாரையாய் நீர் வழிந்தது. சிறுவன் பேந்த பேந்த விழித்தபடி எந்த சலனமும் இன்றி நின்றிருந்தான். பெரியவாளுக்கு முன் வந்து நின்ற அவர் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து எழுந்தார். சிறுவனும் நமஸ்கரித்தான். கண்களை இடுக்கிக் கொண்டு அவரை கூர்ந்து பார்த்த மகா சுவாமிகள், "ஏண்டாப்பா, நீ மயிலாப்பூர் ஆடிட்டர் சங்கர நாராயணன் தானே? ஏன் இப்படி கண் கலங்கிட்டு நிற்கிற? என்ன சிரமம் உனக்கு?" என்று ஆதரவுடன் விசாரித்தார். பெரியவா கேட்டதும் துக்கம் மேலும் அதிகரித்து விட்டது அவருக்கு. கேவி கேவி அழுது கொண்டே, "ஆமாம் பெரியவா, இப்போ எனக்கு தாங்க முடியாத சிரமம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் தான் என் தெய்வம். எப்படியாவது நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். வேற வழி இல்லை" என்று மீண்டும் பெரியவாரின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தார். நிலைமையை உணர்ந்த பெரியவா வாத்சல்யத்தோடு, "சங்கரா, ஒன்றும் தாபப்படாதே. சேத்து நீ அப்படி உக்காந்துக்கோ. இவாள்லாம் பேசிட்டு போனப்புறம் உன்னை கூப்பிடுறேன்" என்று எதிரில் கை காண்பித்தார். "உத்தரவு பெரியவா, அப்படியே பண்றேன்" என்று கூறிவிட்டு சற்று தள்ளி எதிரில் அமர்ந்தார் ஆடிட்டர். சுமார் அரை மணி நேரம் கழித்து பக்தர்கள் எல்லாம் ஆச்சாரியாலை தரிசித்து விட்டு கிளம்பினார்கள். சுவாமிகளின்க்கு பணிவிடை செய்கிற 2 இளைஞர்களை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை. ஆடிட்டர் சங்கர நாராயணனை ஜாடை காட்டி அழைத்தார் சுவாமிகள். வந்து நமஸ்கரித்தார் ஆடிட்டர். ஆச்சாரியாள் வாஞ்சையோடு ஆடிட்டரை பார்த்து, "சங்கரா, பிராக்டிஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கோ இல்லையோ? நீ தான் லீடிங் ஆடிட்டராச்சே, பிராக்டிஸுக்கு கேட்பானே. அது சரி, உன் தகப்பனார் பஞ்சாபகேஸ் ஐயர் தஞ்சாவூர்ல தானே இருக்கார். சௌக்கியமா இருக்காரோ இல்லையோ?" என்று கேட்டார். உடனே ஆடிட்டர் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு, "பிராக்டிஸ் எல்லாம் ரொம்ப நன்னா நடக்கிறது பெரியவா. அப்பாவும் அம்மாவும் பம்பாயில் இருக்கிற என் தம்பிக்கிட்ட போயிருக்கா. 2 மாசம் ஆறுது. எனக்குத்தான் ஒரு துக்கம் ஏற்பட்டுடுத்து பெரியவா. அதை தாங்க முடியல. நீங்க தான் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்" என்று கூறியபடி அருகில் இருந்த சிறுவனை கட்டி அணைத்து கதறி அழ ஆரம்பித்தார். சிறுவன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு துக்கம் ஆடிட்டர் சங்கர நாராயணனின் மனதை மிகவும் பாதித்திருக்கிறது என்று நொடிப்பொழுதில் புரிந்து கொண்டது அந்த நடமாடும் தெய்வம். "அழப்படாது சங்கரா, எதுவா இருந்தாலும் புருஷா கண்கலங்கப்படாது. அது சரி, இந்த பிள்ளையாண்டவன் யாரு? உன் புத்திரனா?" என்று கேட்டார் சுவாமிகள். "ஆமாம் பெரியவா, இவன் என் பையன்தான். பேரு சந்திரமௌலி. இவனுக்குத்தான் பெரியவா திடீர்னு" என்று மேலே பேச முடியாமல் துக்கம் தொண்டையை அடைக்க நின்றார் சங்கரநாராயணன். உடனே ஆச்சாரியாள் கவலை தோய்ந்த முகத்தோடு, "சங்கரா, இவனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? சந்திரமௌலி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கானோ இல்லையோ? பதட்டப்படாம விவரமா சொல்லேன்" என்று ஆறுதலாக கேட்டார். சங்கர நாராயணன் கண்களை துடைத்தபடி, "பெரியவா, பையன் சந்திரமௌலி மயிலாப்பூர் PS ஹைஸ்கூலில் 7வது படிச்சுட்டு இருக்கான். 12 வயசாகுது. படிப்புல கெட்டிக்காரன். கிளாஸ்ல இவன் தான் ஃபர்ஸ்ட். 20 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் காத்தாலேருந்து நின் பேச்சு நின்று போயிடுத்து பெரியவா. கேட்டா பேச முடியலன்னு ஜாடை காட்டுறான். அன்னிலிருந்து ஸ்கூலுக்கும் போகல. சாப்பாடு டிஃபன் எல்லாம் வழக்கம் போல சாப்பிட்றான். நன்னா தூங்குறான். அதெல்லாம் சரியா இருக்கு பெரியவா. ஆனா பேச்சு தான் வரல. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க தான் கிருப்பை பண்ணி இவனை பேச வைக்கணும்" என்று கண்ணில் நீர் வழிய பிரார்த்தித்தார். சுவாமிகள் சற்று நேரம் மௌனம் காத்தார். பிறகு ஆடிட்டரிடம், "பையனை அழிச்சுட்டு கோவில் குளத்துக்கு எல்லாம் போறது உண்டா? சந்திரமௌலிக்கு சுவாமி கிட்ட பக்தி உண்டோ இல்லையோ?" "நிறைய உண்டு பெரியவா. கந்தசஷ்டி கவச்சம், ஆஞ்சநேயர், ராமர் ஸ்லோகங்களை நித்தியம் காத்தால குளிச்சுட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி நின்று சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்புவான். ஆற்றுல பெரிய கோதண்டராமர் படம் ஒன்று இருக்கு. எங்க தாத்தா காலத்து தஞ்சாவூர் படம். நித்தியம் காலம்புற சாயங்காலம் அதை நமஸ்காரம் பண்ணிவிட்டு சீதாராமன் திருவடிகளை காட்டி தொட்டு ஒத்திண்டு தான் இருப்பான். சீதையையும் ராமனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான். வாரத்தில் 2-3 நாள் அவன் அம்மாவோட கபாலீஸ்வரர், முண்டக கன்னியம்மன், லஸ் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எல்லாம் போய் தரிசனம் பண்ணுவான். அப்படிப்பட்ட நல்ல குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்தே பெரியவா." சங்கர நாராயணனால் துக்கத்தை அடக்க முடியவில்லை. மீண்டும் கேவி கேவி அழ ஆரம்பித்தார். அவரை சமாதானப்படுத்திய ஆச்சாரியால் சற்று நேரம் யோஜனையில் ஆழ்ந்து விட்டு கேட்டார். "மயிலாப்பூரில் நடக்கிற உபன்யாசத்துக்கெல்லாம் இவனை அழிச்சுட்டு போகிற வழக்கம் உண்டோ?" "உண்டு பெரியவா. சில நேரம் நான் அழிச்சுட்டு போவேன். இவனுக்கு பேச்சு நின்று போன இன்னைக்கு முதல் நாள் சாயங்காலம் கூட நான் தான் இவனை ரசிகரஞ்சனி சபாவில் நடந்த ராமாயண உபன்யாசத்துக்கு அழிச்சுட்டு போயிருந்தேன். ஸ்ரத்தையா கேட்டான். மறுநாள் இப்படி ஆயிடுத்து." சிரித்து கொண்டே, "ராமாயணம் கேட்டதுனால தான் இப்படி ஆயிடுத்துன்னு சொல்ல வரியா?" என்று கேட்டார் ஆச்சாரியாள். "ராமராமா, அப்படி இல்லை பெரியவா. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்துங்கிறதுக்காக சொல்ல வந்தேன்" என கன்னத்தில் போட்டுக்கொண்டார் ஆடிட்டர். "அது சரி, உபன்யாசம் பண்ணது யாரோ?" என்று வினவினார் பெரியவா.
ஸ்ரீவத்ஸ ஜெயராம சர்மா பெரியவா. பேஷ் பேஷ். சோமதேவ சர்மாவோட புத்திரன், நல்ல பரம்பரை, ரொம்ப வாசிச்சவா. அது போகட்டும் சங்கரா, பையனை யாராவது டாக்டர் கிட்ட காமிச்சியோ? காமிச்சேன் பெரியவா. எந்த டாக்டர்? டாக்டர் சஞ்சீவி. அவர் என்ன சொல்கிறார்? டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு குரல் வழியில் 2 நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணினா சரியாயிடலாம்னு சொன்னார் பெரியவா. நிச்சயம் சரியாயிடும்னு சொல்லலையா? அப்படி உறுதியாக சொல்லலை பெரியவா. எப்படியாவது நீங்கள் தான் இவனை திரும்பவும் பேச்சு வரும்படி பண்ணணும், நீங்கள் தான் காப்பாற்றணும். சற்று நேரம் மௌனத்திற்கு பிறகு பேசினார் ஆச்சாரியாள். நீ ஒரு காரியம் பண்ணு சங்கரா, பையன் சந்திரமௌலியை அழைச்சிட்டு இந்த ஊரில் இருக்கிற கோவில்களுக்கு எல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வா. ராத்திரி மடத்திலேயே பலகாரம் பண்ணிவிட்டு தங்கிடு. கார்த்தால ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் இருந்தால் அதெல்லாம் முடிச்சுட்டு காலை 10 மணிக்கு வந்து என்னை வந்து பார். ஆச்சாரியால் சொன்ன வார்த்தைகள் மிகவும் ஆறுதலாக இருந்தன சங்கரநாராயணனுக்கு. பெரியவாளை நமஸ்கரித்து விட்டு இருவரும் ஆலய தரிசனத்திற்கு புறப்பட்டனர். அடுத்த நாள் காலை 10 மணி முன்னதாகவே வந்து அமர்ந்திருந்தது அந்த நடமாடும் தெய்வம். அதிக கூட்டம் இல்லை, 5-6 பேர் காத்திருந்தனர். அனைவரும் தரிசித்து விட்டு சென்றனர். ஆச்சாரியாளை நமஸ்கரித்து கை கட்டி நின்றார் சங்கரநாராயணன். சந்திரமௌலியும் நமஸ்கரித்து எழுந்தான். சுவாமிகள் அவனையே உற்று பார்த்துவிட்டு பேசினார். சங்கரா, ஒரு காரியம் பண்ணு. சந்திரமௌலியையும் அழைச்சிட்டு போய் மயிலாப்பூர் ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவிலில் சுவாமி அம்பாளுக்கு ஒரு பூர்ணாபிஷேகம் பண்ணி அந்த தரிசனம் பண்ணவே. அப்புறமா நீ என்ன பண்ணுற? அதே ஸ்ரீவத்ஸ ஜெயராம சர்மா வேற எங்கேயாவது பூர்த்தியாக ஸ்ரீமத் ராமாயணம் சொல்கிறாரான்னு பாரு. அப்படி எங்கேயாவது கோவில்லையோ சபாவிலையோ சொல்கிறாருன்னா நீ ஒரு காரியம் பண்ணு. சுந்தர காண்டத்திலிருந்து ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேக வைபவம் வரைக்கும் சந்திரமௌலியை கூட அழைச்சிட்டு போய் சிரவணம் பண்ணவே. ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேக பூர்த்தி அன்னைக்கு நீ என்ன பண்ணுற? நல்ல மலவாழைப்பழமாக பார்த்து வாங்கிட்டு போய் பௌராணிகர் உபன்யாசர் கையில் கொடுத்து 2 பேருமா அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்கோ. நீ மனசுக்குள்ள அந்த பட்டாபிஷேக ஸ்ரீ சீதாராமனையும் பௌராணிகரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோ. அந்த பட்டாபிராமன் காப்பாற்றுவான். கவலையே படாது, போயிட்டு வா என்று இருவருக்கும் பிரசாதம் கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்து அனுப்பி வைத்தது அந்த பரபிரம்மம். சென்னையில் எங்கேயாவது ஸ்ரீவத்ஸரா ஜெயராம சர்மாவின் ஸ்ரீமத் ராமாயண பிரவச்சனம் நடக்கிறதா என்று தினமும் நாளிதழ்களில் இன்றைய நிகழ்ச்சிகள் பகுதியை பார்த்து வந்தார் ஆடிட்டர். அன்றைய பேப்பரில் மயிலை ஷிரடி சாய்பாபா கோவிலில் ஸ்ரீ ஜெயராம சர்மாவின் ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் நவாகமாக நடைபெறும் என்ற மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருந்தது. அன்று சுந்தரகாண்டம் பகுதி ஆரம்பம். சந்திரமௌலியுடன் ஸ்ரீ சாய்பாபா கோவிலுக்கு போனார் சங்கரநாராயணன். மிகவும் உருக்கமான உபன்யாசம். மெய்மறந்து கேட்டான் சந்திரமௌலி. சில நேரம் அவன் கண்களிலிருந்து நீர் பெருகியது. அப்போதெல்லாம் அவன் முதுகில் தடவி ஆசுவாசப்படுத்தினார் சங்கரநாராயணன். அன்று ஸ்ரீமத் ராமாயண உபன்யாச பூர்த்தி தினம். மயிலை சாய்பாபா கோவிலில் நல்ல கூட்டம். இரவு 10:30 மணிக்கு ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் பூர்த்தியாகி ராமாயணம் கேட்டால் உண்டாகும் பலன்களை சொல்லி முடித்தார் ஸ்ரீவத்ஸ ஜெயராம சர்மா. ஒவ்வொருவராக அவரை நமஸ்கரித்து நகர்ந்தனர். சங்கரநாராயணனும் சந்திரமௌலியும் அவரை நமஸ்கரித்தனர். தாம் வாங்கி சென்றிருந்த 1 டஜன் பெரிய மலைவாழைப்பழ சீப்பை சந்திரமௌலியிடம் கொடுத்து ஸ்ரீவத்ஸ ஜெயராம சர்மாவிடம் சமர்ப்பித்து நமஸ்கரிக்குமாறு சொன்னார். அவன் அப்படியே செய்தான். சந்தோஷத்துடன் பழசீப்பை வாங்கிய அவர் தனக்கு பின்புறம் இருந்த ஸ்ரீராம பட்டாபிஷேக திருவுருவ படத்திற்கும் ஷிரடி சாய்பாபா படத்துக்கும் அதை காட்டி அர்ப்பணித்தார். பிறகு அதிலிருந்து 2 பழங்களை பிய்த்து சந்திரமௌலியிடம் கொடுத்து, குழந்தை, நீ க்ஷேமமா இருப்ப, இந்த 2 பழத்தையும் நீயே சாப்பிடு என்று கூறி ஆசிர்வதித்தார். கோவிலை விட்டு வெளியே வந்ததும் அந்த 2 பழங்களையும் சாப்பிட்டான் சந்திரமௌலி. அடுத்த நாள் காலையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. குளியலறையில் பல் துலக்கிவிட்டு ஹாலுக்கு வந்த சந்திரமௌலி, அம்மா காஃபி ரெடியா என்று உரக்க குரல் கொடுத்தான். பேப்பர் படித்து கொண்டிருந்த அவன் அப்பாவும் சமையல் அறையில் இருந்த அம்மாவும் தூக்கி வாரி போட்டபடி ஹாலுக்கு ஓடோடி வந்தனர். அங்கு சிரித்தபடி நின்றிருந்தான் சந்திரமௌலி. காஃபி ரெடியான்னு நீயாடா குரல் கொடுத்தே சந்திரமௌலி என்று ஆனந்தம் பொங்க அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டாள் அம்மா. சங்கரநாராயணன் அவனை தோளில் தூக்கி வைத்துக்கொண்டு கூத்தாடினார். சந்திரமௌலி சரளமாக பழையபடி பேச ஆரம்பித்தான். தெரிந்தவர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டனர். அன்று மாலை 5:30 மணி. காஞ்சி ஸ்ரீ சங்கர மடத்தில் மகா சுவாமிகள் ஏகாந்தமாய் உட்கார்ந்திருந்தார். கூட்டம் அவ்வளவாக இல்லை. 10 அல்லது 15 பேருடன் வேன் ஒன்றில் வந்தார் ஆடிட்டர் சங்கரநாராயணன். சந்திரமௌலியுடன் சுவாமிகளை தரிசித்து எழுந்தார் ஆடிட்டர். சிரித்தபடியே ஆச்சாரியால் கேட்ட முதல் கேள்வி, சந்திரமௌலி, இப்ப நன்னா பேச வந்துடுத்தோல்லையோ? பேஷ் பேஷ், எல்லாம் அந்த சீதாராமனோட கிருப்பை. உடனே சந்திரமௌலி அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காமகோட்டி சங்கர என்று உரக்க கோஷமிட்டான். அனைவரும் மெய்மறந்து நின்றிருந்தனர்.
சற்று நேரத்திற்கு பிறகு அந்த பரபிரம்மம் பேசியது. சங்கரா, இப்ப சொல்றேன் கேளு. சந்திரமௌலிக்கு இப்படி திடீர்னு ஏற்பட்டதுக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை. அவனுக்கு இயற்கையாகவே சீதாதேவி கிட்டேயும் ஸ்ரீராமனிடத்திலும் அளவு கடந்த பிரியமும் பக்தியும் இருந்திருக்கு. அவளுக்கு ஒரு சிரமம்னா அதை இவனால தாங்கிக்க முடியாது. முதல்ல உபன்யாசத்தை இவன் கேட்குற அன்னைக்கு ஜெயராம சர்மா சீதா பிராட்டியை ராவணன் அபகரிச்சுட்டு போற கட்டத்தை சொல்லியிருக்கணும். நான் சொல்றது சரிதானா சங்கரா? பிரமித்து நின்ற ஆடிட்டரை வாய் திறந்து, அதேதான் பெரியவா, அதேதான், அன்னைக்கு அந்த கட்டத்தை தான் ரொம்ப உருக்கமாக சொன்னார் என்று ஆமோதித்தார். சுவாமிகள் தொடர்ந்தார். நாம் அளவு கடந்த பக்தியும் ஆசையும் வச்சுருக்கிற மாதா சீதையை ஒரு ராட்சசன் தூக்கிண்டு போறாங்கிறத கேட்ட உடனே இவனுக்கு உள்ளூர பிரம பிடிச்சு ஸ்தம்பிச்ச நிலைமை ஏற்பட்டுடுத்து. பேச்சும் ஸ்தம்பிச்சுடுத்து. வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரே நிவர்த்தி மார்க்கம் என்ன? அதே பௌராணிகர் வாக்காலேயே அம்மா சீதைக்கு ஒரு சிரமமும் இல்லாமல் திரும்பவும் மீண்டு வந்தாச்சுங்கிறத இவன் காதால கேட்டுவிட்டா மனசையும் வாக்கையும் அமுத்தின்னு இருக்கிற அந்த பிரம விட்டு போயிடும்னு தோணித்து. அதனால தான் அப்படி பண்ண சொன்னேன். சீதாராமன் கிருப்பையால எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. சந்திரமௌலி, நீ பரமக்ஷேமமா இருப்பே. அந்த நடமாடும் தெய்வத்தின் பேச்சை கேட்டு அனைவரும் மலைத்து நின்றனர்.